இந்த நிஹாரி ரெசிபி பண்ணுறது அவ்வளோ கஷ்டமா? இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இப்போ 3 வெங்காயம் வேணும். ஸோ 3 வெங்காயத்தை இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ குக்கரில் 2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு ஆக்சுவலாக நிறைய எண்ணெய் ஊற்றணும். நான் 2 ஸ்பூன் தான் ஊற்றுறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், இந்த இதில் வெங்காயத்தை போட்டுருவோம். நல்லா இங்கே வெங்காயம் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகணும். அதனால் என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு வாட்டி வதக்கி விட்டுட்டு நம்ம அப்படியே வச்சுருவோம். ஓகே, ஒரு 2 மினிட்ஸுக்கு கண்டுக்காதீங்க, நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடும். இப்போ நம்ம சைடில் என்ன பண்ணலான்னா நிஹாரி மசாலா பண்ணிடலாம். இந்த டிஷ்ஷுக்கு இப்போ நம்ம நிஹாரி மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் வீட்டில் அரைக்க போகிறேன். ஸோ கடைகள்லையும் கிடைக்கும். ஸோ நீங்கள் சப்போஸ் வீட்டில் பண்ண முடியலன்னு நீங்கள் கடையில் கூட அந்த மசாலா வாங்கிக்கோங்க. நிஹாரி மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு நட்மக் பவுடர்னு ஒன்று இருக்குது. இது கிடைக்கலன்னா சினமன் அரைச்சி அதை பவுடர் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் பிளாக் பெப்பர் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் மற்ற ஸ்பைசஸ் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அதுக்கப்புறம் பிரியாணி இலை, இதெல்லாம், மல்லி 1 ஸ்பூனு. இது ஒரிஜினல் ரெசிபியோட டிஸ்கிரிப்ஷனும் நான் கீழே கொடுக்குறேன், எவ்வளோ போடணுன்னு. இங்கே நான் என்ன போட்டிருக்கிறேங்கிறதையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலான்னா ஃபைனாக அரைச்சிடுவோம். அரைச்சிட்டு இந்த மசாலா தான் நம்ம இந்த ரெசிபிக்கு பண்ண போகிறோம். இந்த மசாலா பேர் தான் நிஹாரி மசாலா. ஃபைனலாக பவுடர் ரெடி பண்ணியாச்சு. இது கரெக்டாக 2 to 3 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். மிச்சம் இருந்துச்சுன்னா அதை அப்படியே மூடி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை யூஸ் பண்ணி சிக்கனுக்கும் இதே ரெசிபியை வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் சிக்கனை வச்சும் நான் பண்ணுவேன். சிக்கனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இங்கே நான் எண்ணெய் கம்மியாக ஊற்றுறனால தான் எனக்கு இந்த ஒரு இது நல்லா ஊற்றுனா இன்னும் ப்ரௌன் ஆகும். ஸோ நான் கொஞ்சம் ஹெல்த்து கான்ஷியஸாக இருக்கிறனால நான் கொஞ்சம் அந்த எண்ணெய் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். அதனால தான் இதிலேருந்து ஒரு இது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இது லாஸ்ட்டில் போடுறதுக்கு வச்சுக்கலாம். இது மட்டும் கடைசியில் போடுறதுக்கு வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா திரும்ப ஒரே 1 ஸ்பூன் மட்டும் நெய் மட்டும் ஊற்றிக்குவோம். சரியா? நெய் ஊற்றியாச்சு. அப்புறம் இங்கே 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மட்டன் அப்படியே போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா நம்ம அந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க வெங்காயத்தோட. ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருவோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா 2 ஸ்பூனு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா 1 ஸ்பூன் நல்லா உப்பு போட்டுக்கோங்க கரெக்டாக. ஓகே, போட்டுட்டு அரைச்சி வச்ச நிஹாரி மசாலா இதோடய நல்லா போட்டுக்கோங்க.
இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா, ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டுட்டு ஒரு வாட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். ஸோ நல்லா வந்து மட்டன் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடுவோம். ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரிஜினலாக நார்த் இந்தியன்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா, குக்கரில் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. அவங்க வந்து நார்மல் பேனில் ஒரு 4 to 5 hours கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சு இதை அப்படியே கொதிக்க விட்ருவாங்க. அது நல்லா ஒரு மாதிரி கட்டியாக ஒரு கிரேவி மாதிரி ஆயிரும். நம்மளுக்கு அவ்வளோ நேரம்லாம் இங்கே எனக்கு பொறுமை கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, குக்கரில் லோ ஃப்ளேமில் வச்சு 3 விசில்ஸ் இல்லைனா 4 விசில்ஸில் விட்டு நல்லா இது வந்து பஞ்சு மாதிரி வேகணும். ஸோ அது மாதிரி நம்ம வந்து விசில் வச்சிடலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வந்து 3 விசில் வைங்க. இது வந்து ஸ்லோவாக தான் குக் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸாக ஆகும்னு நினைக்கிறேன். 30 மினிட்ஸ் மேலே ஆகும். ஸோ நம்ம 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். சில நேரங்கள் கழித்து ஸோ கரெக்டாக 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பக்கா. ஸோ மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு. உப்பு மட்டும் லைட்டாக கம்மியாக இருக்குது. நம்ம உப்பு மட்டும் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில். போட்டுட்டு இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோன்னா, ஒரு 2 நிமிஷம் இதில் கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் ஆட்டா மாவையும் தண்ணியையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் நம்ம ஊற்ற போகிறோம். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா, நம்ம இந்த ஆட்டா மாவும் கோல்டு வாட்டரும் நம்ம வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி இதோடு இதை ஊற்றிடுவோம். நிஹாரியில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதே இந்த இதுதான். ஆட்டா மாவை தண்ணியில் கலந்து ஊற்ற சொல்லுவானுங்க. இப்போ என்ன பண்ணலாம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா வந்து கிரேவி இன்னும் நல்லா கட்டி ஆயிரும் இந்த இது போட்டோன்னு. பாருங்கள், அடி மாறுறது தெரியுதா? இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த வெங்காயத்தை நம்ம போட்டுருவோம். போட்டுட்டு மல்லி புதினா சின்ன சின்னதாக சாப் பண்ணி இதில் போட்டுருவோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் இதோட சேர்த்து போட்டுருவோம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். 2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இங்கே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, மசாலா எல்லாமே நம்ம கைப்பட எல்லாமே நான் அரைச்சி தான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னென்ன மசாலா யூஸ் பண்ணேங்கிறத நான் உங்களுக்கு நான் போடுறேன். என்னென்ன ஸ்பைசஸ் யூஸ் பண்ணி நான் அரைச்சேங்கிறத நான் போடுறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் போட்டு அரைச்சிக்கோங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ முடிஞ்சிருச்சு கைஸ். இப்போ நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். சாப்பிட்டுட்டு இதோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1 to 1.5 hours கிட்ட ஆச்சு. ஸோ நார்மலாக அவங்க அந்த நார்த் இந்தியாவில் எப்படி பண்ணுவாங்கன்னா 6 to 7 hours கிட்ட இந்த மீட்டை வந்து நல்லா வேக வைப்பாங்க. ஸோ அவங்க நல்லா வந்து இந்த நம்ம சுக்கா சாப்பிடணும் தெரியுமா, அந்த அளவுக்கு ட்ரை ஆக்கி அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ இங்கே நான் ரைஸ் வச்சுருக்கிறனால ரைஸுக்கு ஏற்ற குவான்டிட்டியில் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி மோர் குக்கிங் வீடியோஸுக்கு என்னோடய சேனலான ஷைகுல் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ், see you on next வீடியோ. சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க. பாய்.